بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மிக சிறப்பான முறையிலே இறைவனுடைய திருப்தியையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் அதை சிறப்பான முறையிலே செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்போது மிக நெருக்கமான ஒரு வணக்க வழிபாடாக நமக்கு இருக்கக்கூடிய புனித மாதமாகவும் ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் நமக்கு பிறக்க இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் அடைந்து விட்டால் அதில் குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமும் கட்டாயமும் அதுக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த அரஃபா தினத்தை பொறுத்தமட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நமக்கு நிறைய ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். இபாதத்து விஷயத்தில், வணக்க விஷயத்தில் அதில் ஏராளமான நன்மைகள் இருப்பதாக சொல்லி அரஃபா நாளை அடைந்து விட்டால், அரஃபா தினம் வந்துவிட்டால், துல்கஜ் மாதத்தினுடைய பிறை 9ல் நீங்கள் நோன்பு வைக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பொதுவாக மார்க்கத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. எந்த நோன்பாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிப்பான், முந்திய வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த அரஃபா தினம், அதாவது துல்கஜ் மாதம் பிறை 9ஆம் தேதி வைக்கக்கூடிய இந்த அரஃபா நோன்பு என்பது அன்றைய அந்த நோம்பினுடைய நன்மை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனுடைய நன்மை என்ன? அதாவது முந்திய வருடத்தினுடைய பாவங்களையும் அந்த வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கிட்டத்தட்ட 2 வருட காலம் நாம் செய்த பாவங்களை பரிபூர்ணமாக, ஈடுபாடாக, ஆர்வமாக இந்த நோன்பை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நம்ம இருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அரஃபா தினம் என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபா நோன்பில் பிறை 9 அன்று நாம் நோன்பு நோக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கணும். இதில் பொதுவாக இந்த அரஃபா தினம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்போ கூட நம்ம எடுக்கிறதா இருந்தால் கூட பிறை 9 அரஃபா என்று சொல்லக்கூடிய திடலில் ஹாஜிகள் ஒன்று கூடுவார்கள். அதை தான் அரஃபா தினம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அன்றைய தினம்தான் நோன்பு வைப்பதே அரஃபா நோன்பு என்கிறோம். ஆனால் பிறை 9 அவங்க அங்கே கூடினாலும் நாம் என்னைக்கு நோன்பு வைக்கணுங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல வரும். நாம் என்னைக்கு நோன்பு வைக்கணும்னு சொன்னால், நம்ம என்னைக்கு துல்கஜ் பிறை 1 ஆரம்பித்து நம்முடைய நோன்பு துல்கஜ் பிறையினுடைய 9 என்னைக்கு வருகிறதோ அதுதான் நமக்கு அரஃபா தினம். அன்று தான் நாம் என்ன செய்யணும்? அரஃபா நோன்பு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது அதில் இருக்கக்கூடிய கூடுதல் விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த துல்கஜ் மாதத்தினுடைய 1 to 10 நாட்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த அமல்கள் குறித்து நமக்கு ரொம்ப சிலாய்த்து அந்த ஆர்வமூட்டக்கூடிய அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்காரியங்கள், அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள் என்பது இந்த 10 நாட்களில் ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ் எல்லா நாட்கள்லையும் அல்லாஹ் விரும்புகிறான். எந்த ஒரு அமலையும் செய்தால், எந்த நாளில் செய்தாலும் அது அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்குரியதுதான். ஆனால் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல்கள், தொழுகையாக இருக்கட்டும்,
அல்லது இன்ன பிற மார்க்கம் எதையெல்லாம் அமல் என்று சொல்லி தந்திருக்கிறதோ அது மாதிரி அமல்களாக இருக்கட்டும். இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப நமக்கு என்ன விளங்குது? வேற வேற காலகட்டங்களில் நம்ம அமல்கள் செய்கிறோம், அது வேற விஷயம். இந்த ஒரு 10 நாளில் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஈர்ப்பாக, ஆர்வமாக நம்ம நிறைய அமல்களை என்ன செய்யணும். இப்போ ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்கு போய் தங்கக்கூடிய காலகட்டங்களில், இந்த காலகட்டங்களில் தான் அல்லாஹ்வை நினைப்பதற்கு நிறைய நாட்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அங்கே போய் திக்ரு செய்வது, குர்ஆனை படிப்பது, இன்னும் நிறைய மார்க்கம் கற்று தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்வது, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களும் செய்வார்கள். நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாட்டாலும் நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், நாம இந்த 10 நாளில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகிலிருந்து அல்லாஹ் விடுபடக்கூடிய செயலை செய்கிறது இந்த அரஃபா தினம், அதாவது பிறை 9, அதுல அல்லாஹ் நிறைய செய்கிறான். சிலாய்த்து சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, துல்ஹஜ் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் என்பது நம்மை அடைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் மார்க்க ரீதியான ஆர்வமூட்டக்கூடிய அளவுக்கு இறை தூதர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, நாம் எந்த மாதிரி நடந்துக்கிடணுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இதை சொல்லி காட்டுகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அரஃபா தினம் அல்லாஹ் நரகில் விடுபடக்கூடிய காரியங்களை நிறைய செய்யக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான். அடியார்களை விரும்பக்கூடிய நிறைய செயல்களை அல்லாஹ் செய்கிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 89வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல ஆலின் அஷிர், அதாவது 10 இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லி காட்டுறான் அல்லாஹ். 10 இரவின் மீது சத்தியம் என்ன? குர்ஆன் எடுக்க நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த 10 இரவு என்பது என்னன்னு தெரியாது. 10 இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அது எந்த 10 இரவு? குர்ஆன்ல அது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 10 இரவு என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 10 வரை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஆனால் அந்த பிறை 1 10 வரைக்கும் உள்ள அந்த அமலினுடைய சிறப்பு சொல்றாங்கல்ல, அதுலயும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான்ல, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட இறைவன் எதை தான் சொல்லுகிறான், இதைத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10 தான் 1 10 வரை அல்லாஹ் சிலாய்த்து சொல்லுகிறான், அதன் மீது சத்தியம் என்கிறான். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலை இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், அரஃபா நோன்பு வைக்க வேண்டும், இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமான நற்காரியம் என்ன இருக்கு? எதை நோக்கி நாம் இருக்கிறோம்? குர்பானி கொடுக்க வேண்டும். ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ. இப்போ அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய இந்த குர்பானி, இதை நாம் கொடுக்கக்கூடிய கடமைக்கு நம்ம வந்துடுறோம். இதுல நமக்கு என்னெல்லாம் வருது? இப்போ நாம குர்பானி கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் நமக்காகவும் சேர்த்து நம்ம குர்பானி கொடுக்கலாம். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டினுடைய பங்கையோ எதையோ ஒன்று நீங்கள் சேர்வதாக இருந்தால், என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் எனக்காகவும் சேர்த்து இந்த ஆட்டை நான் குர்பானி கொடுக்கிறேன், மாட்டினுடைய ஒரு பங்கை குர்பானி கொடுக்கிறேன், ஏதோ ஒன்று, இதை நாம் என்ன செய்கிறோம். இதை செய்யக்கூடிய நேரத்தில் மார்க்கம் என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு சில விதிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து செய்து விட்டாரோ, எண்ணிக்கொண்டாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும்? நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது. எப்போ வெட்டிக்கிடலாம்? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை காண்பதற்கு முன்னால் நீங்க செய்து கொள்ளலாம். இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு உங்களுடைய நகங்களோ முடிகளோ நீங்க வெட்டக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க.
இப்போ இதில் கூட ஒரு கேள்வி வரலாம், இதில் அறிவுபூர்வமாக எனக்கு எதுவும் தெரியலையே, இதில் எதுவும் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் இந்த மாதிரியான ஒரு கட்டளையில் எனக்கு பெருசாக அறிவுபூர்வமாக எனக்கு தெரியல நம்ம நினைக்கலாம். எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமாக சொல்லணுங்கிற கட்டாயம் அல்லாஹ்க்கு இல்லை. ஈமான் என்பது சில விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் அதிலே நன்மை வைத்திருப்பான். இப்போ அதை நினைவூட்டுறது கூட இருக்கலாம்ல. இப்போ நம்ம வெட்டக்கூடாதுங்கிறது ஒரு கடமையின்பால் நம்ம ஆகிவிட்டோம், அதை குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை களையும் போது அந்த கடமையை நான் செய்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலுக்கு கூட அல்லாஹ் அதை செஞ்சிருக்கலாம். எதுக்கு அது அல்லாஹ் நமக்கு கடமை ஆக்கினான் என்பது நமக்கு தேவை கிடையாது. மார்க்கம் சொல்லுகிறது, நகத்தையோ முடியையோ நீங்கள் குர்பானி கொடுக்க நியத்து செய்து விட்டால் நீங்கள் வெட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த முறைகளில் நாம வாழக்கூடிய இந்த காலத்தில், அதாவது ரசூல்லா காலம் என்பது ஒன்று, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, இறை தூதரிடமிருந்து வஹி வருகிறது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்பது ஒரு வகை. பின்னொரு காலத்தில் மக்கள்கிட்ட அந்த வணக்க வழிபாடுகளை ஃபாலோ செய்கிறங்கிற விதத்தில் நிறைய விஷயங்கள் மருவி போகிறத நம்ம பார்க்குறோம். அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், குர்பானி ஒரு ஆட்டையும் கொடுக்கலாம், 2 ஆட்டையும் கொடுக்கலாம், அதிகப்படுத்தி கொள்ளலாம். அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது, தடை கிடையாது. அதே நேரத்தில் பெருமைக்காக அதை செய்யக்கூடாது. பெருமைக்காக ஒரு ஆட்டை நான் 3 ஆடை கொடுத்தேன். நம்ம சமூக மக்களிடத்தில், அரிதான சில மக்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 ஆடு கொடுத்தோம், 3 ஆடு கொடுத்தோம் என்று அதை ஒரு பெருமையாக கருதி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது. அது பெருமைக்காக கொடுத்தார்களா அல்லது அவங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்களா என்று முடிவு செய்வது அல்லாஹ் தான். அதில் நாம் தலையிடலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் ஓகே தான், 2, 3 ஓகே தான். ஆனால் எண்ணிக்கை பெருக்கம் என்பது பெருமையாக மாறிவிடக்கூடாது. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய முகங்கள் கருப்பாக, வயிறு நல்ல கருப்பாக, இப்படியான ஒரு ஆட்டை அவங்க என்ன செய்கிறாங்க, கொம்பு உள்ள ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானி கொடுக்க நாடுகிறார்கள். அவங்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கத்தியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நன்றாக கூர்மையாக தீட்டி, இப்போ நாம குர்பானி கொடுக்கறதா இருந்தால் நாம கூட என்ன செய்யலாம், ஆடையோ மாடையோ அறுத்து கொள்ளலாம் முடியும் என்று இருந்தால், அதை செய்ய முடியும்னு இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அதை நன்றாக அந்த கத்தியை தீட்டி பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவங்க அதை குர்பானி கொடுக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவா, இதை என்னிடமிருந்தும் என்னுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் என்னுடைய சமுதாயத்திடமிருந்தும் எனக்கு அவங்களுக்காக இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆட்டை கொடுத்தே தன்னுடைய குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியான சம்பவம் இருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு காலத்தில் 100 ஒட்டகங்களை எல்லாம் குர்பானி கொடுத்ததும் இருக்கிறது. அது அல்லாஹ் பரக்கத்தா கொடுப்பான், அதற்காக அவங்க செய்கிறாங்க, அது தனி விஷயம். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், நாம் பெருமைக்காக செய்கிற ஒரு தன்மை வராத அளவுக்கும் இருக்கும் என்றால் செய்கிறேன் என்ற அளவுக்கும் இருக்கணும் அது. ஏன்னா அமல் செய்வது எதுக்கு செய்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலுகும், மனிதர்கள் மெச்சுவதற்காக யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, மனிதர்கள் மெச்ச வேண்டும், அவர்கள் உயர்வாக என்னை எண்ண வேண்டும் என்று நினைப்பதற்காக யார் தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்களோ அவர்கள் யாருக்கு நண்பர்களாக மாறிவிட்டார்கள்? சைத்தானுக்கு நண்பர்களாக மாறிவிட்டார்கள். மிக கெட்ட நண்பன், மோசமான நண்பன் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சைத்தானுக்கு நண்பனா மாறி அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து விலகிடக்கூடாது, அதையும் கவனமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அபு அய்யூப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. அப்போ அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சில நேரங்களில் நாங்கள் ஒரு ஆட்டை கொடுப்போம். ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு அந்த ஆடு என்பது அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் கொடுக்கப்படும். யார் சொல்றது? யாரு? அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஆட்டை நாங்கள் கொடுப்போம். கொடுக்கும் போது என்ன கொடுப்போம்? அவருக்காகவும் குடும்பத்தாருக்கும் சேர்த்து ஒன்றை கொடுப்போம். அது நாங்களும் என்ன செய்வோம்? வயிறார சாப்பிட்டுக் கொள்வோம். மற்றவர்களுக்கும் அதை கொடுப்போம். அவங்களுடைய காலம் முடிந்த பிறகு பெருமைக்காக மக்கள் கொடுக்கக்கூடியதை நான் பார்க்கிறேன்ங்கிறாங்க அவங்க. இது அவங்க கருத்து தான். இது அந்த நபி தோழருடைய கருத்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று கொடுக்கப்பட்டது. அப்படியான நடைமுறை இருந்துச்சு. இப்போ நான் வாழக்கூடிய காலத்தில், அவங்க வாழ்ற காலத்தில் தான் அதை பேசுறாங்க. நான் வாழக்கூடிய காலத்தில் பெருமைக்காக நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பெருமை என்பதை மதிப்பிடுவது என்பது அல்லாஹ் தான் மதிப்பிடுகிறான், நமக்கு தெரியாது. பெருமைக்கு நீ கொடுக்குற நம்ம 4 பேர் சொல்லக்கூடாது. கொடுக்குற ஆளை போய் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் 4 பேருக்கு வசதியை கொடுத்தா, அவர் கொடுத்துட்டு இருக்கிற ஆளு நம்ம போய் நினைச்ச கூடாது நீ பெருமைக்கு தான் கொடுக்குற இப்படின்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் கொடுக்கக்கூடியவர்கள் கவனமாக இந்த வழிபாட்டை சரியாக செய்து இறை திருப்தியை பெறணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அதனுடைய இரத்தமோ இறைச்சியோ நம்மை அடையாது. இரத்தம் என்ன சேர்ந்துருமா? இறைச்சி அதை சேருமா? இறைச்சி தான் நீங்க சாப்பிடுறீல, இரத்தம் தான் பூமி சாப்பிடுத. அங்கு நடக்கக்கூடிய அந்த செயலுக்கு எது நம்மை அடையும்? இறையச்சம் தான் என்னை அடையும். இறையச்சம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முன் வந்தார்கள். அல்லாஹ் ஒன்றை செய்ய சொன்னால் பெற்ற மகனுடைய தலையை கூட சீவ தயார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அது மாதிரி இறைவனுக்காக என்னுடைய மனோ இச்சைகளை அடக்கி சைத்தானுடைய தீங்குகளை எல்லாம் சவாலை எல்லாம் சந்தித்து படைத்த இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு எதை வேணாலும் செய்வேன். அந்த செயலை நினைவூட்டுவதற்காக இந்த குர்பானி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த இறைச்சத்தான் என்னை அடையும். கறி அடையுமா, இரத்தம் அடையுமா என்று இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரொம்ப கவனமாக இந்த வழிபாடை இஸ்லாமிய சமூக மக்கள் செய்யணும் என்பதுதான் நம்முடைய ஒரு அன்பாக வேண்டுகோளாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த குர்பானி பிராணிகள் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது என்ன? தெளிவான குருடு, தெளிவான ஊனம், தெளிவான நோய், கொம்பு ஒடிந்தது, இவைகளை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம். அப்போ குருட்டு தன்மை உடையதோ, நோய் உள்ளதோ, ஊனம் உள்ளதோ, கொம்பு ஒடிந்ததோ. ஏன் அப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு கொடுக்குறோம், அதை அலட்சியமா செய்யக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன ஆகும்? இப்போ 8000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆடு, திறனான ஆடு கிடைக்கும். நோய் உள்ள ஆடு 1000 ரூபாய்க்கு கிடைக்குமே, 500 ரூபாய்க்கு கிடைக்குமே. உதாரணத்துக்கு நாளைக்கு சாகக்கூடியதுன்னு தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றுக்கு அவன் விலையை குறைத்து விடுவான், மதிப்பில்லாமல் உள்ள ஒரு பொருளாக மாறிவிடும். ரப்புல் ஆலமீனுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னா, அவனுடைய அன்பை பெறுவதற்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த தரத்தோடு தான் கொடுக்கணும், அலட்சியமா செய்யக்கூடாது. ஒரு தர்மத்தை செய்யும் போது கூட அலட்சியமா தூர போடுற பொருள், வேண்டாம் என்ற பொருள், விருப்பம் இல்லாத பொருள், அதனால தர்மம் செய்யறதும் விருப்பமான பொருள் தான் அல்லாஹ் சொன்னான் அதனால் தர்மம் செய்கிறேன் என்பதுக்கு வித்தியாசம் இல்லையா? ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இறைவன் சொல்லுகிறான் அதனால் நான் செய்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் தெளிவான ஊனம், குருடு, கொம்பு ஒடிந்தது, நோய் உள்ளது, இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அப்போ ஒரு நபி தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பல்லில் சின்ன குறை, கொம்பில் ஒரு சின்ன குறை, நான் கொடுக்க விரும்பல அல்லாஹ்வுடைய தூதரேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொம்புல சின்னதாக ஒரு குறை இருக்கு, அதே மாதிரி பல்லுல ஒரு சின்ன குறை இருக்கு, நான் கொடுக்க விரும்பலங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ விரும்பலன்னா விட்டுருப்பா, மற்றவங்களுக்கு அது தடை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தெளிவான குருடா இருக்கணும், தெளிவான நோயா இருக்கணும், தெளிவாக கொம்பு ஒடிஞ்சதா இருக்கணும்.
சின்ன அற்பமான ஒரு குறையா இருக்கணும்னா நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு அது தடை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிராணியினுடைய வயதுகள் மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. முசினத் என்று சொல்லக்கூடிய தரத்தில் உள்ளதுதான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். ரொம்ப நிர்பந்தமான முறையில் ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே ஜதுஆத் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை உள்ளதை நம்ம கொடுத்துக்கிடலாம். முசினது என்று சொல்லக்கூடியது என்ன, அதாவது பருவ வயதை அடைந்தது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதனுடைய தகுதி என்னவா இருக்கணும், பருவ வயதை அடைந்ததாக இருக்கணும். இப்போ பருவ வயதை அடைந்ததுன்னா எப்படி மதிப்பிடுவாங்க? இப்போ ஒரு ஆடு இருக்கிறது, மனிதன் இருக்கிறான். இப்போ நம்ம 60-70 வரைக்கும் வாழ்கிறோம், அதுக்கு ஒரு பொசுக்குன்னு மண்டையை போட்டுடுறோம். நம்முடைய பருவ வயது எப்போ ஆரம்பிக்கிறது? 14, 15, 13 இந்த நேரங்களில் தான் ஆரம்பிக்கும். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா 10 வயசில் கூட பருவ வயதுக்கு வந்து விடுவார்கள். பெண்களாக இருந்தாங்கன்னா பருவ வயது என்பது சில பெண்கள் 10 வயதிலும் வருவார்கள், 8 வயதிலும் வருவார்கள். வயது அது நம்ம சொல்ல இயலாது, ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து விடுவார்கள். அந்த ஊரினுடைய கிளைமேட்டு, சாப்பாடு, தன்மைகள் இதுகளுக்கு ஏற்றால் போல இது மாதிரி அமைந்து விடும். ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பருவ வயது என்ன வரும், சில இது 1 வருஷத்துலேயும் வந்துடும், சில இது 1.5 வருஷத்துலேயும் வரும், சில இது 2 வருஷத்துலேயும் வரும். அந்த வருஷம் என்பது அந்த ஏரியாவினுடைய பகுதியை பொறுத்தது. இப்போ காஷ்மீர் மாதிரியான ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன வயசுலலாம் என்ன செஞ்சிடும், பருவ வயதை அடைந்து விடும் என்று சொல்வார்கள். இது பருவம் அடைந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத யார் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு கேட்டால் அதுக்குரியவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லு இருக்குல்ல, பிறக்கும் போது உள்ள பல்லு, அது விழுந்து அடுத்து உறுதியான பல்லுலாம் பிறக்கும். அதெல்லாம் கணிச்சு அதே மாதிரி துணை தேடும். இந்த துணை தேடக்கூடிய முறைகள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இது பருவ வயதை அடைந்து விட்டது என்று முடிவெடுத்துக் கொள்வார்கள். அப்போ ரசூல்லா இந்த ஆப்ஷனை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. என்னென்னு, பருவ வயதை அடைந்திருக்கக்கூடியது தான் நீங்கள் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த தகுதி இல்லாத நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா பார்க்கணும். நீங்கள் குர்பானி கொடுக்கதா இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள், இப்போ ஜமாத்து பொறுப்பேற்குதுன்னு சொன்னால் நாம் இதெல்லாம் பார்க்கணும். நம்மை நம்பி தரக்கூடியவர்களுக்கு நாம் கரெக்டாக செய்கிறோமா என்று நம்ம என்ன செய்யணும், இதை பார்க்க வேண்டும். அப்போ அது அல்லாத இந்த ஜதுஅத் என்று சொல்லக்கூடிய அந்த வகை என்னன்னு சொன்னால் பருவ வயதை நெருங்கிய வயதுன்னு அர்த்தம். அந்த பருவ வயது அல்லாமல் நெருங்கிய வயது, இது எப்போன்னு கேட்டால் ரொம்ப விதிவிலக்காக கிடைக்கவே இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ரேராக, சிறந்தது கிடையாது, முடிந்தால் செய்து கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் சில பேருக்கு இணைஞ்சிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த வணக்க வழிபாடை மிக சரியான முறையில் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்ன செஞ்சிருக்காங்க, குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13, அப்போ கிட்டத்தட்ட 4 நாள் குர்பானி கொடுக்கலாம். அதுக்கு முன்னதாக கொடுத்தால் அது கரியாக மாறிவிடும், அதுக்கு பின்னதாக கொடுத்தாலும் கரியாக மாறிவிடும். கரெக்டான அந்த தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அதுவே குர்பானியாக இருக்கும். அதையெல்லாம் கவனித்து செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்